கடவுள் கட்டளை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதை உணர்ந்திருக்கின்றீர்களா? என்ன வளர்ப்பீங்களா? நம்பிக்கையில் வளர்ப்பீங்களா? ஞான தாய் தந்தையிலே இக்குழந்தையின் பெற்றோர் தன் கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிவீர்களா? அவங்க கோயிலுக்கு வரலாம், நீங்கள் என்ன பண்ணால் அந்த குழந்தைய கோயிலுக்கு அழைத்து வரணும். அதுதான் நீங்கள் உதவி செய்வீங்க. ஆவரல் அண்ட் ராயல், கிறிஸ்து சமூகம் உங்களை பெருமகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உண்மையில் சிலுவை அடையாளம் வரைகின்றேன். பின் உங்கள் பெற்றோரும் ஞான தாய் தந்தையரும் மீட்பரால் கிறிஸ்துவின் அடையாளத்தை உங்கள் மீது வரைவார்கள். நீங்களை கீழே இறங்கிப்பா, யாரும் வந்து படிக்கிட்டே சரியா? கீழே இறங்கி தெரியும். அப்படியே பங்கேற்க முடிச்சிடலாம். போட்டோலாம் எடுத்துக்கலாம் தயவு செய்து. அன்பார்ந்த சகோதர சகோதரி, திருமுழுக்கு பெற இருக்கின்ற குழந்தைகளுக்காக கிறிஸ்துடைய இரக்கத்தை ஏற்போம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டவரிடம் சொல்லுங்க. உங்களுடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பு என ஒளிவீசும் தெய்வீக மறைபொருளால் திருமுழுக்கின் வழியாக குழந்தைகள் மறுபிறப்பு அடைந்த திருச்சபையில் சேர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். திருமுழுக்கு ஒளிவீசும் வழியாக விசுவாசத்தை சீராகும் நற்செய்தி சாட்சியாக பிறந்து சேர்க்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். தூயாவின் வழியாக எங்கள் விண்ணரசு பேரிடத்தை அழைத்து செல்ல வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். பெற்றோரும் ஞான பெற்றோரும் இக்குழந்தையின் விசுவாசத்தில் சிறந்த மாதிரியாக விளங்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவருடைய குடும்பங்களின் அன்பினால் என்றும் காத்தள்ள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எங்கள் அனைவரும் திருமுழுக்கு அவருடைய புதுப்பிக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இப்போது இந்த குழந்தைகளுக்காக நாம் புனிதை நோக்கி நாம் ஜெபம் செய்தோம். ஏன்னாக்கா அந்த புனிதர் எல்லாமே நம்மை போல இந்த மண்ணுலகத்தில் பிறந்தவங்க தான். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை வேறுபட்டு இருந்தது. எனவே அந்த புனிதர்கள் எல்லாமே இப்போ ஆண்டோடைய பிரசனத்தில் இருக்கிறாங்க. எனவே அவர்கள் அனைவருமே இக்குழந்தைகளுக்காக பரிந்து பேசி இக்குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் உடல் வளர்ச்சியிலும் வளர்ந்து சொல்லிட்டு நாம் ஜெபம் செய்கிறோம். எல்லா புனிதர்களுக்கும் தலை சிறந்த புனிதையாக விளங்குகின்றவர் அந்த அன்னை மரியா. என்னுடைய அன்னையாம் புனித மரியாவே எங்களுக்காக வேண்டிக் கொண்டோம். புனித சூசியப்பரே, திருமுழுக்கு யோவானே, ராயப்பரே, சின்னப்பரே, புனித தோமையாரே, புனித சவேரியாரே, புனித அன்னை திரேசம்மாவே, புனித அல்போன்ஸ் அம்மாவே, புனித குரியக்கோள் சாவதாவே, கோடி அற்புத அந்தோனியாரே, தேவசகாய பிள்ளையே, இரண்டாம் யோவானே, என்னுடைய எல்லா புனிதர்களையும் புனிதர்களே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தீமின் ஆவியான சாத்தானின் அதிகாரத்தை இருந்து அகற்றியருளும் இவளிருந்து மனிதனை விடுவித்து இந்த ஒளியின் வியத்தரசு கொண்டு வந்து சேர்க்கவும் உன் திருமகனை உலகிற்கு அனுப்பினேன். இக்குழந்தைகள் ஜென்ம பாவத்திலிருந்து மீண்டு ஒரு மாற்றியம் ஆலயமாக்கி ஒரு தூயாவை குடிகொள்ள செய்தல்ல வேண்டும் என்று ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இப்போது ஆயுதன்னையை நம்ம குழந்தையுடைய நெஞ்சு பகுதியில் நாம பூசுறோம். அந்த அபிஷேகத்தின் வழியாக குழந்தையுடைய உடல் பாகங்களை இறைவன் தொட்டு ஆசீர்வதிக்கணும். பாகங்கள் சிறப்பாக வளர்ச்சி அடைன்னு சொல்லிட்டு என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. உங்கள் மீது இயேசு கிறிஸ்து அடையாளம் வரைந்து மீட்பு எண்ணியை பூசுகின்றோம். நம் ஆண்டவராக அதை இயேசு கிறிஸ்து நாற்றம் உங்களை திடப்படுத்துவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆமென். உள்ளே நாம் ஒவ்வொரு அருட்சாதனம் பெறுவதற்கு அடித்தளமாக மூலக்கூறாக இருப்பது நமது நம்பிக்கை. அந்த
அந்த நம்பிக்கையில் பேர் தான் ஒரு குழந்தை திருமணத்துக்கு பெறுகிறாங்க. அந்த நம்பிக்கையில் பேர் தான் ஒரு குழந்தை வந்து புதுநன் வாங்குறாங்க. அந்த நம்பிக்கையில் பேர் தான் ஒரு குழந்தை வந்து கல்யாணத்துக்கு வராங்க. ஆக அந்த நம்பிக்கையில் பேர் தான் எல்லாமே நடக்குது. ஆகவே இந்த குழந்தைகளுக்காக நாம் நம் நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். சரிங்களா? இறை மக்களுக்கு கூட சுதந்திரத்தின் வாழ் நீங்கள் பாவத்தை விட்டு விடுகின்றீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகின்றீர்களா? பாவத்திற்கு காரணமும் தலையுமான சாத்தானை விட்டு விடுகின்றீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை நம்புகின்றீர்களா? அவருடைய உரிய மகனும் கண்ணிலிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்த மீது உயிர் பெற்று தந்தை மலப்பக்கம் வீழ்ச்சிருப்பான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? தூய ஆவியரையும் தூய கத்தோலிக்க திரு அவையும் உன்னுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகின்றீர்களா? இதுவே நமது நம்பிக்கை, இதுவே நம் திருச்சபையினுடைய நம்பிக்கை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அறிக்கை நாம் பெருமை கொள்வோம். ஆமென். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்போ நாமெல்லாம் அறிக்கையிட்ட திருச்சபையினுடைய நம்பிக்கையின் பேரில் உங்கள் குழந்தைகள் திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகின்றீர்களா? பேரண்ட்ஸ் கார்டு பேரண்ட்ஸ் சொல்லி மேலே வாங்க. பேரண்ட்ஸ் கார்டு ஆப்ரல் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரை நான் உன்னை கழுவுகின்றேன்.